சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த பர்னர் வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் போட்டுப்போம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வினிகர் ஊற்றிக்கலாம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். நல்லா வந்து ஊறி இருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குது. இது நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு கண்காட்சி போட்டிருந்தாங்க. அப்போ வந்து நான் இதை வாங்கினேன். இந்த பீதாம்பரியம் கொஞ்சம் வந்து பீதாம்பரியம் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம வெறும் வினிகர்ல போட்டு எடுத்தது. இந்த கலர்ல இருக்கு. இது கொஞ்சம் நம்ம வந்து தேய்ச்சி எடுத்திருக்கோம். தேய்ச்ச உடனே இந்த மாதிரி பளபளன்னு வந்துடும். இந்த வடிகட்டி பாருங்க, உள்ளெல்லாம் எந்த மாதிரி இருக்கு. இப்படி நம்ம வந்து சில டைம் வந்து அப்படியே வடிகட்டிட்டு கழுவி வச்சிருவோம். என்னதான் கழுவி வச்சாலும் உள்ள வந்து இந்த மாதிரி சேர்ந்துடும். இப்போ இதை எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல இங்க வந்து தண்ணி வச்சிருக்கேன். இதை கொஞ்சமாக நம்ம வினிகர் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சோடா உப்பு. இது வந்து சமையல் சோடா. இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். பிளாஸ்டிக் வடிகட்டியாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி ப்ரஷ்ல க்ளீன் பண்ணிக்கலாம். லைட்டாக நம்ம இதில் சோப்போ இல்லை சபீனாவோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து இதில் தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு நம்ம இப்போ இதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி நைஸான ப்ரஷ். இது ரொம்ப நைஸாக இருக்கும் இந்த ப்ரஷ்ஷு. 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா தேய்ச்சிட்டேன். இங்கே பாருங்கள், பளிச்சுன்னு ஆயிடுச்சு. எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம என்னதான் டெய்லி கழுவுனாலும் நமக்கு வந்து அந்த மாதிரி அழுக்கு சேர்ந்துடும் வடிகட்டியில். மிக்ஸி ஜார் வந்து சில டைம் நல்லா அரைக்காது. பிளேடு வந்து தேஞ்சு போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கல்லுப்பு நல்லா வந்து கொட்டி பொடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸி ஜாரோட பிளேடு வந்து தேயாமல் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். இந்த மாதிரி உப்பு நல்லா அரைச்சிட்டு கழுவிடுங்க. நிறைய பேர் வந்து இரும்பு பாத்திரம் வந்து துரு பிடிச்சிருது அப்படின்றீங்க. நம்ம வந்து சமைச்சு முடிச்சுட்டு கழுவி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு உங்ககிட்ட என்ன ப்ரெஷ் இருக்கோ அந்த ப்ரெஷ்ஷில் வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ங்க. இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா ஏதாவது வேஸ்ட் துணி இருந்ததுன்னா அதில் வச்சு தொடச்சிருங்க. நல்லா வந்து அந்த எண்ணெயை தொடச்சி எடுத்துடணும். இந்த மாதிரி தொடச்சி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து துரு வராது. அதுக்கப்புறம் நம்ம கட்டிங் போர்டு பார்த்தீங்கன்னா நடுப்புறெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஓரத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழுக்கு கொஞ்சம் சேர்ந்துடும். 2 பக்கமாக இந்த மாதிரி நமக்கு சேர்ந்துடும். அப்போது அதுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சமாக வாஷிங் சோடா போட்டுக்கலாம். இந்த மாதிரி நார் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வினிகர் போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இது ஊறட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வந்து இப்படி அழுத்தி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அழுக்கு ஃபுல்லாக வந்துடும்.
இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து எவ்வளோ அழுக்கு வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கழுவுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து வெயிலில் வச்சிடணும், கொஞ்சம் நல்லா காயட்டும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைன்னா அம்மா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.